வணக்கம் நண்பர்களே. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு நல்லா படுத்து தூங்கணும். தூங்கிட்டு காலையில் கிளம்பி 2 மணி ஆகுது. நேற்று வேறு சண்டையாக போயிடுச்சு. என்னன்னா கிளம்பி கார்டு போடலான்னு கடைக்கு வந்தோம். கார்டு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஏறிட்டான்னு பார்க்குறது. ஃபோனை பார்த்தா ஃபோன் இல்லை. மேடத்தோட ஃபோனுங்க மேடம். வீட்டில் வச்சுட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ண வந்தீங்க? பார்த்துங்க, அவங்க ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வரலையே அவங்க ஃபோனை. என் ஃபோனை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க ஃபோனை அவங்க தானே எடுத்துகிட்டு வரணும். இதை கேட்க போனால் சண்டை வந்துடும். அதனால் திருப்பி என்ன பண்ணோன்னா, கடையிலேருந்து மறுபடியும் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் எடுக்கணும். இதில் மேடம் வந்து பேண்டா வேறு தூக்குறாங்க. பேண்டா பாட்டில் தூக்குனாங்க. அப்படியே அடித்து அங்கேயே உட்கார வச்சுட்டு மறுபடியும் போய்ட்டுருக்கோம். வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கார்டு போட்டுட்டு மறுபடியும் பேண்டா பாட்டில் வாங்கிட்டு நம்ம என்ன வாங்க போனோம்? 99 போய்ட்டு அரிசி எடுக்க தான் நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் வாங்க போனதை மிச்சம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அரிசி வாங்கிட்டோம். பரோட்டா மாவு பேசி வச்சுருப்பாங்க. அந்த பரோட்டா மாவு வேறு என்னென்னமோ வாங்கினோம். 55-60 வெள்ளி செலவாயிட்டு காலையிலே. ஆனால் கார்டு போட முடியல. கார்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு ஞாபகமாக நாங்கள் வீடியோ எடுத்து வைப்போம். திருப்பி இன்னொரு 5 வருஷம் கழித்து கூட நாங்கள் வீட்டில் போய் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் ஆகும். அதுக்காண்டி தான் இது பார்க்குறவங்களுக்கு பிடிக்காதனாலும் நாங்கள் இதை அப்லோட் பண்ண தான் செய்வோம். நன்றி, வணக்கம்.